இல்ல அதிமுக கூட்டணி என்பது அது என்ன கூட்டணி இது வரைக்கும் யாருக்கும் புரியல, தமிழ்நாடுக்கே சரியா புரியல. பாஜக உடைய ஒரு கூட்டணி வந்து எந்த அளவுக்கு அதிமுகக்கு முதல் அது கட்சியாக நிலை நிற்பதற்கு உபயோகப்படும்ன்றது முதல்ல அவங்க யோசிக்கணும். இந்த தேர்தலையும் தாண்டி நான் சொல்றேன், அதிமுகன்னு ஒரு கட்சி வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அவங்க பாஜகல இருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு நல்லது. அது அவங்களுடைய தொண்டர்களுடைய குரலும் அதுதான். ஸோ அவங்க வந்து தேர்தலையும் தாண்டி கட்சி இருக்குமா இல்லையான்ற லெவலுக்கெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இந்த நிலைமையில் அவர்கள் இன்னொருத்தரை அங்க கூப்பிடுறது வந்து ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றது சூசைட் மிஷன் தான் அது. அப்படி யாரும் வந்து இங்க வந்து அரசியல் அறிவில்லாதத்தனம் இங்க கிடையாது. யாருமே போக மாட்டாங்க பாஜக இருக்க பக்கம். போனாங்கன்னா தமிழகத்துல அவங்க அரசியல் முடிஞ்சிரும்ன்றது தெரியும். ஏதாவது சொல்லதான் செய்வார். பாவம் அவரு இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் வெளியே வந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா அவங்க வெளியே காணும், இப்பதான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. அவங்களுடைய அரசியல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது கண்டிப்பா அவங்க பண்ணணும். என்னுடைய என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு, அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பாஜகவோட அவங்க சேர்ந்தது அவர்களுடைய என்ன சொல்றது ஒரு 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 தோல்வியை அவங்களே முன்னுரை எழுதிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு தோணும். சார், இந்திரா காந்தி அம்மா ஆட்சி காலத்திலையும் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்திலையும் திமுக கூட்டணி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு வந்து அதிக இடங்கள் கொடுத்தாங்க. ஆனா படிப்படியா வந்து குறைஞ்சிட்டு போகுது. இது வந்து காங்கிரஸுடைய இருப்பை வந்து பக்க வைக்கலையா, இல்லைன்னா காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்கா? பலவேறு காரணங்கள் இருக்கலாம். எனக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது, எல்லா காங்கிரஸ்காரங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது. கண்டிப்பாக அந்த நிலை இன்னைக்கு இந்த தடவை வரக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யும். அதை கண்டிப்பா எங்களுடைய தலைமை பேசி அந்த முடிவுகளை எடுப்பாங்க. ஆனால் ஒரு கட்சியாக களத்துல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நாங்க யோசிக்கிறோம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் கிராம கமிட்டி போட்டு நாங்க மக்களிடம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். களத்துல நாங்க சக்தியோட இருந்தோம்னா அரசியல்ல எங்களுக்கு அந்த ஸ்பேஸும் கிடைக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதை நோக்கி நாங்க எல்லாருமே காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாமே அதை நோக்கி நாங்க வேலை செய்யறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.